சக்தி சிதம்பரம் ப்ளூ சட்டை மாறன் மேல சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு. அப்போ அவர் கூட ப்ரொடியூசர் சிவாவும் வந்திருந்தாங்க. அந்த புகார் மனுல சக்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சக்தி சிதம்பரம் ஆகிய நான் கடந்த 25 வருஷமா பல்வேறு வெற்றிகரமான திரைப்படங்களை தயாரிச்சும் இயக்கியும் தமிழ் திரையுலகில நீண்ட காலமா பணியாற்றிட்டு வரணும். இப்போ பிரபல திரைப்பட நிறுவனமான அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்கள் தயாரிப்புல திரு பிரபுதேவா நடிப்புல சார்லி சாப்ளின் 2 படத்தை இயக்கி கடந்த 25ஆம் தேதி தமிழகம் உள்பட உலகமெங்கும் பல்வேறு தியேட்டர்ஸ்ல வெளியிட்டு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கணும். இந்த நிலையில கடந்த 26ஆம் தேதி தமிழ் டாக்கீஸ்ங்கிற பேர்ல திரு ப்ளூ சட்டை மாறன்கிறவரு சார்லி சாப்ளின் 2 படத்தை யூடியூப் விமர்சனம் செய்ய போறதாகவும் அதுல விளம்பரம் செய்யறதுக்கு பெரும் தொகையை கேட்டும் வற்புறுத்தினாரு. திரு ப்ளூ சட்டை மாறன் சமீப காலமா பல திரைப்படங்களை தவறா விமர்சனம் செய்யறதா மிரட்டி பணம் வாங்கிய விவரம் திரையுலகினர் எல்லாருமே அறிஞ்சதுதான். நாங்க விளம்பரமோ பணமோ தர முடியாதுன்னு மறுத்தனால சார்லி சாப்ளின் 2 படத்தை ரொம்பவே தரக்குறைவான வகையிலையும் ஒருமையிலையும் பேசி விமர்சனம் செஞ்சிருக்காரு. இத பார்த்து பேரதிர்ச்சியும் மன உளைச்சலும் அடைஞ்ச திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரு ப்ளூ சட்டை மாறனோட தவறான விமர்சனத்தினால கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்ச அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு தங்களோட பயத்தை தெரியப்படுத்தினாங்க. ஆனா நான் ப்ளூ சட்டை மாறன்ட்ட போன்ல பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு திரைப்படத்தை விமர்சனம் செய்யறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா அதே நேரத்துல படத்தோட மைய கருவான வாட்ஸ்அப் மூலமா அனுப்புன குறுஞ்செய்திய 1 மணி நேரம் 7 நிமிஷத்துல டெலிட் செய்யலான்ற தகவலை படத்துல தெளிவா காட்டியிருந்தேன். ஆனா தங்களோட விமர்சனத்துல அப்படி ஒரு விஷயத்தையே காட்டலன்னு முன்னுக்கு பின் முரணா விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. மேலும் இயக்குனர் தயாரிப்பாளர் உட்பட படத்தோட ஒட்டுமொத்த குழுவையும் ஒருமையில கேவலமாவும் வன்மையா பேசினதையும் கடும் சொற்களை உபயோகப்படுத்தினதையும் வாபஸ் பெற வேணும்னு நாகரிகமா கேட்டுக்கிட்டேன். ஆனா திரு ப்ளூ சட்டை மாறன் கடும் கோபத்துல இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய விளம்பரம் கேட்டு சம்பாதிக்கிறேன், எனக்கு லாபம் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோன்னு காது கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தையில உபயோகப்படுத்தினதோட என்கிட்ட மோதுனா எந்த லெவலுக்கும் போவேன்னு என்கிட்ட வச்சுக்கிட்டா உன்னை காலி பண்ணிடுவனும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காராம். தனக்குன்னு ஒரு வியூவர்ஸ் குரூப்பை வச்சுக்கிட்டு படத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்ல. அத திரு ப்ளூ சட்டை மாறன் மீறி இருக்காரு. சமூக வலைதளம் மூலமா தவறா துஷ்பிரயோகம் செய்த தமிழ் டாக்கீஸ உடனடியா முடக்க நடவடிக்கை எடுக்க வேணும்னு பல கோடி ரூபாய் முதலீடு செஞ்ச தயாரிப்பாளர் டி சிவா அவர்களுக்கு ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத இழப்புக்கும் எனக்கும் எங்களோட குழுவுக்கும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் திரு ப்ளூ சட்டை மாறன் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன்னு அந்த மனுல சக்தி சிதம்பரம் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த புகாரை தொடர்ந்து திரு ப்ளூ சட்டை மாறன் கைது செய்யப்படலான்னு பேசப்பட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ சட்டை மாறன் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.